பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை அவரையும் இந்த கால வேளையில் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அமேன். இரவெல்லாம் நம்மை தேவன் பாதுகாத்தார். இந்த பகலிலும் கர்த்தர் பாதுகாப்பார். பயப்படாதீங்க, தைரியமாயிருங்க. இன்றைக்கி காலையில் ஓட்டு போடுறதுக்காக வேண்டி எங்கள் ஊருக்கு போகிறதுனால இன்றைக்கி காலை 7:30 மணிக்கு தியானம் இருக்காது. அதனால் கொஞ்சம் முன்னாலேயே இப்போ உங்களுக்கு அதை தகவல் சொல்லலாம். யாரும் வந்துட்டு நீங்கள் வெறுமையாக பார்த்துட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தகவலை முன்னமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லோரும் கட்டாயம் ஓட்டு போட்டுருங்க. யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, யாரை பிடிக்குதோ பிடிக்கலையோ, யார் மேலே நிறக்குறை இருந்தாலும் தயவுசெய்து மிஸ் பண்ண வேண்டாம். கட்டாயம் உங்கள் வாக்கை கட்டாயம் செலுத்துங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பாதுகாப்பார். சோர்ந்து போயிட வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். இது நம்முடைய கடமை. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஒரு வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்கும்படி இந்த காலை வேளை நான் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ஒரு 430 வருஷம் வாழ்ந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் 430 வருஷத்தில் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெளிவாக புரியும். 430 ஆண்டுகளில் நானும் கிட்ட கொஞ்சம் காலங்கள் தேவனுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருந்த மாதிரி தெரியலை. இவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீரென்று நெருக்க தொடங்கினாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. அதுவரைக்கும் வெளிப்படாத தெய்வம் அப்போது வெளிப்பட்டார். அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றேன்னா, தேவன் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது நம்முடைய எதிராளிகள் தான். எந்த ஆயுதத்தை அவர் எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது நம்முடைய எதிராளிகள் தான். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ சைலண்டாக இருக்கிற தேவன் உங்களை நெருக்க ஆரம்பித்தால் வைலண்டாக தேவன் மாறுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் நடந்துச்சு. அவர் சும்மா சாப்பாடு கொடுத்து பாதுகாத்துட்டு வந்தார். பெரிய அளவுக்கு ஒரு தொல்லை அந்த மக்களுக்கு கொடுக்கல. எப்போ தன்னுடைய ஜனங்களை நெருக்கணும் அப்படின்னு அவங்க யோசித்தாங்களோ அது வரைக்கும் சைலண்டாக இருந்த தெய்வம் அப்போ வைலண்டாக மாறுகிறார். ஆமென். ஆண்டவர் சொன்னால், என் கரத்தின் வல்லமைக்கு நான் பார்வனுக்கு நான் காண்பிப்பேன்னு சொன்னார். பயப்படாதீங்க. உங்கள் எதிராளிகளுக்கு அவர் எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க போகிறது உங்கள் எதிராளிகள் தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆமென். நீங்கள் நல்லவங்க, அதனால் தேவன் உங்களை தெரிந்து கொள்ளலை. அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாரை விட பராக்கிரமசாலி, அதனால் தேவன் உங்களை தெரிந்து கொள்ளலை. யாருக்குமே நம்மளை பிடிக்கலை, தெய்வத்துக்கு பிடிச்சிச்சு. நம்ம தெரிந்து கொண்டால் இன்றைக்கு நம்ம பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கும் தேவன் பாதுகாத்துறார். இதுவரைக்கும் பாதுகாக்கிற தேவனாகத்தான் இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மளை ஒரு தகப்பனை போல தான், ஒரு தாயை போல மென்மையானவராகத்தான் நமக்கு தோன்றுகிறார். அப்படி இன்னொரு முகத்தை இதுவரைக்கும் தேசம் பார்க்கல. நோவா காலத்தில் உண்டான ஜலப்பிரளயம் இல்லையா, சோதம் காலத்தில் உண்டான பேரழிவு, அந்த மாதிரிலாம் தெய்வம் ஒருபோதும் தம்மை இதுவரைக்கும் வெளிப்படுத்தலை. இன்னைக்கு வரைக்கும் தெய்வம் அன்புள்ளவராகவே தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் அப்படி அன்போடு இருக்கணுமா, அகோரமாக மாறணுமாங்கிறது நம்முடைய எதிராளிகள் தான் தீர்மானிக்க போகிறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லா நாளும் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஆமென்.